வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா கவலையும் நீங்கள் உங்களால் மறக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக முடியும். எல்லா கவலையும் நீங்கள் மறக்கணுமா? ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே கவலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ லைஃப்பில் இருக்கிற கவலை நான் சொல்கிறது ஓவராக ரொம்ப கவலைன்னா ரொம்ப ஓவராக ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிருப்பாங்க. 100% தாண்டி போகும். ப்ரெஷர் லெவலில் போயிருக்கும் கவலை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவலையை மறக்கணுன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்கன்னா, ஒரு ஒரு 9 மணிக்கு 9 to 9:30 9 to 9:30க்குள்ளே ஒரு 1/2 hour செட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 hourல தயவு செஞ்சு ஒரு பாத்ரூமோ இல்லை ஒரு சாமி ரூமோ இல்லை உங்கள் பெட்ரூமோ தயவு செஞ்சு போய் உட்காந்துட்டு உங்களால் எவ்வளோ அழ முடியுமோ அழுதுருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அழுகிறோமோ அந்த அளவுக்கு தான் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் நம்மளை விட்டு போகும். ஸோ எந்த எந்த விஷயத்தினாலும் உங்களுக்கு கவலை வருதோ அந்த விஷயத்த நினச்சி ஒரு 10 நிமிஷம் செம்மையாக அழுதுருங்க. தயவு செஞ்சு நான் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த வீராப்பெலாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் அழுகிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் கரைஞ்சி போயிடும். ஸோ 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸு. சில பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நமக்கு இந்த விஷயத்தினால கவலை இருக்குது. சில பேர் ரொம்ப உச்சக்கட்ட துக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இதனால் சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய கவலைகளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ மற்றவங்ககிட்ட போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் அந்த கவலை உங்களை விட்டு போகிறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணாமல் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை விதை மாதிரி விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கவலை கடைசி வரைக்கும் ஒரு ஆறாத காயம் மாதிரி மனசுலேயே இருக்கும். ஸோ கவலையை மற்றவங்ககிட்ட போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு மனசில் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மியூசிக் கேளுங்க. ஸோ கவலையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக சாங்கை கேளுங்க. தயவு செஞ்சு மறுபடியும் இந்த ரொம்ப சோகமான பாட்டெலாம் கேட்கக்கூடாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக சாங்ஸு, யுவன் சாங்ஸ் இருக்குது, ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக சாங்ஸை கேளுங்க. ஸோ நீங்கள் சாங்ஸை கேட்க கேட்க கண்டிப்பாக அந்த சாங் உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் மனசுக்கும் நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கும். ஈஸியாக உங்கள் மனசில் இருக்கிற கவலை காயங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக சாங்ஸ் நீங்கள் கேட்கணும். ஸோ இது நான் சொல்லுவேன். 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மூவ் ஆன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கவலையிலே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நமக்கு நடந்துருச்சு, இதனால் கவலை வந்துச்சுன்னா சில பேர் அந்த விஷயத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அதையே நினச்சி திங்க் பண்ணி அதே இடத்துல உட்காந்துட்டு அந்த கவலையை நினச்சி சாப்பிடாம தூங்காமல் வேலைக்கு போக முடியாமல் அவங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த கவலை உங்களை விட்டு மறக்கணும்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். மூவ் ஆன்னா ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு டாக்டரை போய்ட்டு பாருங்கள், மனநல மருத்துவரை பாருங்கள், இல்லை ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு பீச்சுக்கு போங்க, ஜாக்கிங் போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஸோ நல்ல ஒரு பாட்டு கேளுங்க. இந்த மாதிரி அதே நினச்சிட்டு இருக்காமல் உங்களுடைய ஒர்க்கை பாருங்கள். இப்போ தோட்டத்தில் போய் செடி வைக்கிறது, தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுங்கள். எந்த வேலையுமே பண்ணாமல் அதே நினச்சி சும்மாவே ஒரு சிலை மாதிரி உட்காந்துருக்காதீங்க. ஸோ அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். சரிங்களா? 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு ஸோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கவலைங்கிறது சும்மாலாம் யாருக்கும் வராது. ஸோ அந்த கவலை எதனால் வந்தது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அதை யோசிக்கணும். அந்த பிரச்சனை கண்டிப்பாக ஒரு பிரச்சனையால் தான் அந்த கவலை வந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. அப்படி இல்லை அந்த கவலை ஒரு பர்சனால் வந்துச்சுன்னா அந்த பர்சன்கிட்ட போய்ட்டு பேசுங்க. ஸோ சில பேருக்கு லவ் பிரேக்கப் ஆச்சுன்னா கவலை வரும். ஸோ அந்த பையன்கிட்ட போய்ட்டு பேசுங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு பேசுங்க. பிரேக்கப் ஆன பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ போய்ட்டு பேசுங்க. இந்த மாதிரி அவனால தான் நான் அப்படி ஆகிட்டேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசுன்னு சொல்லி இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிங்க. கவலைங்கிறது சும்மாலாம் வராது. கவலை எதனால் வந்தது, அதுக்கு காரணம் என்ன, தீர்வு என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை ஒரு பர்சனால் ஒரு நபரால் உங்களுக்கு கவலை வந்துச்சுன்னா அந்த நபர்கிட்ட போய்ட்டு பேசுங்க. உங்கள் மேலே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கவலையும் மறக்கிறதுக்கான வீடியோஸ் தான் இது பார்ட் 1 இது. ஸோ ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கவலைங்கிறது உடனே உங்களால் மறக்க முடியாது. டைம் போக 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 உங்களால் கொஞ்சம் டைம் ஆகும் தான் கவலையை மறக்க. ஸோ டைம் போக போக இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கவலையை ஓரளவுக்கு மறக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.